Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா character pose and design or birthday SDP எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Okay guys, first photos ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த சைஸ் வச்சுக்கோங்க. I0 வந்துட்டு 1349. ஸோ இந்த போஸ்டர் இந்த சைஸை கரெக்டாக இருக்கும். ரிசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. குறைஞ்சது அதிகபட்சம் எவ்வளோன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு சாலிட் கலர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கலர் தேவை இந்த போஸ்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு. இதோட கோடு பார்த்தீங்கன்னா AB040A அதை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்கும். அதில் விக்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரு 18 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிஎன்ஜி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இமேஜுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் ஓவர்லே கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு கலரில் வந்துட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது ஆரஞ்சு கலரில் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஷ்ஷு சாஃப்ட் அண்ட் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் இங்கே லைட்டாக க்ளோ ஆர் எஃபெக்ட் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் லேயர் போட்டுக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் +10 வச்சுட்டு லைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, வைப்ரன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வைப்ரன்ஸில் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 15, சேச்சுரேஷன் ஒரு 10 வச்சுக்கோங்க. ஸோ வைப்ரன்ஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பிஎன்ஜி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிஎன்ஜி நான் க்ரியேட் பண்ணதான். சும்மா ஒரு ப்ரெஷ் ஸ்ட்ரோக் வச்சு ஆப்போசிட் 2 சைடும் போட்டது. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ அது பண்ணால் இந்த போஸ்டர் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் அந்த ட்யூட்டோரியல் போடல. ஸோ போட்டு அதுக்கடுத்து ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் போட்டுவாங்க. போட்டுட்டு கிளிப்பிங் மாஸ்க் போட்டுட்டு கலரைஸ் கொடுத்துருங்க. கலரைஸ் கொடுத்துட்டு சேச்சுரேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு எல்லோயிஸ். ஓகே, சேச்சுரேஷன் 70 கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு லேயர் போட்டுக்கோங்க. போட்டு அது கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டு கலரில் போய் ஒரு மாதிரி க்ளோவாக எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த சைடு அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு எம்டி லேயர் போட்டு அதே கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த கலர் எடுத்துக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பிளர்ரான எஃபெக்ட் வர மாதிரி. ஸோ இப்போ நம்ம தளபதி விஜய் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இப்போ இதுக்கு முன்னாடி கேம்லாம் ஒரு குரூப்பாக போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்துலேயும் ஹைட் பண்ணி வச்சுருங்க. ஓகே, இப்போ வந்து கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ கொடுங்க. பேசிக் ரேஷன் பண்ணுறோம். எக்ஸ்போசர் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு -0.05 வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக்ஸ் எல்லாம் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. டெக்ஸ்சர் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. 3 வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதில் ரெஸ்டேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மிக்சர் ப்ரெஷ்ஷில் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஸ்கின்னை ரீடச் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேண்ட்லேயே பண்ணிக்கோங்க மறக்காமல். கொடுத்துட்டு நான் நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த ப்ளக்கினை பற்றி. ஸ்கின் ஃபைனாக ஒரு ப்ளக்கின்னு போய்க்கோங்க.
ஓகே கொடுத்துட்டு அது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ரீடச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திரும்பி கேமரா ஃபில்டருக்கு போங்க. ஸோ இந்த பீசட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி கொஞ்சம் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணால் தான் ஈஸியானது தான். ஸோ கொடுத்துட்டு இப்போது லெவல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போயிட்டு எதுக்குன்னா நம்ம ஸோ பேர்ன் பண்ணுறதுக்கான இடத்த கண்டுபிடிக்க தான். இப்போ ரொம்ப ஒயிட்டாக இருக்கனால ஓகே. இப்போ கர்வ்ஸ் போய்க்கோங்க. போயிட்டு இந்த மாதிரி டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஹேண்ட்லே பண்ணிக்கோங்க. எங்கே பேர்ன் வேணுமோ அந்த இடத்துலாம் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே. இப்போ ஹைலைட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பண்ணதுக்கு ஆப்போசிட்டு. இப்போ திரும்பி லெவல்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். லெவல்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு ஓகே. ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண கவர்ஸ் இன்னும் டவுன் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எல்லாத்தையும் ஒரு லேயராக போட்டுக்கோங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் டிஇ. ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குரூப்பை கண்டிப்பாக அன்னைட் பண்ணிடுங்க, இல்லாட்டி அதுவும் சேர்ந்து மெர்ஜ் ஆகிடும் இந்த லேயரோட. ஸோ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக போட்டுக்கோங்க. ஒரு கலர் கிரியேஷன் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிட்டு பிளாக்ஸையும் கம்மி பண்ணிக்கோங்க. ஷேடோஸையும் கம்மி பண்ணிக்கோங்க. வைப்ரன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலில் போய்ட்டு ஷார்ப்பனிங் கொஞ்சம் ஏற்றிக்கோங்க. ரொம்ப ஏற்ற வேணாம். ஸோ ஷார்ப்பனிங் இன்னொன்று மெத்தட் வச்சுருக்கேன். இது பண்ணால் நாய்ஸ் வரும் கொஞ்சம் அதிகமாக. வச்சுட்டு எக்ஸ்போஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆரஞ்சில் போய்ட்டு நீட்டாக சேச்சுரேஷன் பண்ணிக்கலாம். லூமினஸ் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே. இப்போ அதை 2B லேயர் கொடுத்துட்டு ரெஸ்டைஸ் லேயர் பண்ணிட்டு திரும்பி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. திரும்பி கேமரா ஃபில்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ரெட்டுக்கு வந்துட்டு இப்போ ஷர்ட் கலரை மாற்றிக்கலாம். ஓகே. இது கரெக்டாக இருக்குது. வந்துட்டு இப்போ ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் ஒரு மாஸ்க் இருக்குது பாருங்கள், அதை கண்ட்ரோல் ஆகி கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இன்வெர்ட் பண்ணிட்டு ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. ஃபோர்க்ரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கலரை பண்ணது வந்து இங்கே அப்ளை ஆரம்பிச்சிடும். ஓகே. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ இந்த குரூப் வந்து அன்வைட் பண்ணிடலாம். ஓகே. ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவர் பர்த்டேனால ஹாப்பி பர்த்டே தளபதினு அடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ கலர் வந்து ஒரு yellowish கலர். ஃபாண்டை மாற்றிக்கலாம். ரொம்ப இதாக இருக்குது. நான் Ubuntu ஃபோல்ட்னு ஒரு ஃபாண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்து 2B பண்ணி அப்படியே அதை வச்சுட்டே வாங்க. ஸோ இந்த ஸ்டெப் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் அதெல்லாம் ஒரே லேயர் ஆக்கிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட் லேயரை ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு எம்டி லேயர் போட்டுக்கோங்க. இப்போ ப்ரெஷ் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரெட்டிஷ் எடுத்துக்கோங்க. ரெட்டிஷ் கலர் எடுத்துக்கிட்டு இந்த லேயரை கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. ஸோ ஒரு மாதிரி டபுள் கலர் மாதிரி பண்ணுறதுக்காண்டி. ஓகே.
இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டுக்கோங்க. ஸ்னோ ப்ரஷஸ்னு ஒரு ப்ரெஷ் இருக்கும், அதை நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணாலும் சரி. ஸோ டவுன்லோட் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு கடலில் ஒரு எல்லோயிஸ் இந்த டெக்ஸ்ட்லேயே இருக்கும் மேலே கொடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆட் ஆகிடும், டார்க் எஃபெக்ட்டு. ஓகே, இப்போ பென் டூல் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபேஸ் மேலே இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க எட்ஜில். பண்ணிவிட்டு நியூ லேயர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு சாலிட் கலருக்கு போய்ட்டு ரெட்டு, ஸோ பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர் இருக்கோ அந்த ரெட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ அதை ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்டருக்கு போயிட்டு ப்ளர்ரு காசின் ப்ளர் கொடுத்துருங்க. ஸோ இந்த லெவலில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடுங்க. ஓகே, ஒரு ஹைலைட் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பண்ணிடுங்க. ஸோ அந்த தப்பை ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ இதே தான் அங்கேயும் பண்ண போகிறேன், அதனால தான். ஸோ இது வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிளிப்பிங் மாஸ்க் கூட கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கரெக்டாக வரலாம், கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபயர் பேஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இன்னது பண்ணி கண்ணு மேலே வச்சுக்கோங்க. ஸோ அதை கண்ட்ரோல் டூல் ஜெட் பண்ணிட்டு அந்த ஐஸில் வச்சுட்டு அரிசாண்டை கொடுத்தவங்க அப்படியே தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்த்தா ஒரு ஃபயர் எஃபெக்ட் இருக்கும். இப்போ நம்ம மெயின் பிக்சர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜெய் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ரெஸ்ரேஸ் லேயர் கொடுத்துருங்க. இப்போ திரும்பி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. ஃபில்டரில் போய்ட்டு அதரில் போய்ட்டு ஐபாஸ் போயிருங்க. போயிட்டு ஒரு 0.78 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓவர்லே கொடுங்க. ஸோ எதுக்குன்னா டெக்ஸ்சர் ஆட் ஆகும் பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர். ஸோ டெக்ஸ்சர் ஆட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக ஒரு டைட்டில் வச்சிடலாம். கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. ஃபாண்டில் இப்போ ஈடோ எல்சிசெட்னு ஒரு ஃபாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபாண்டாக நீங்கள் நெட்டில் போட்டாலே கிடைக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த வச்சுட்டு ரெண்டே ஒரு குரூப்பை வெயிட் பண்ணிக்கலாம். ப்ரெஷ் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ப்ரெஷ்ஷஸ்ஸு அந்த பேர். ஸோ நீங்கள் நெட்டில் போட்டால் கிடைக்கும். கலர் ஒரு ரெட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த பேஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த குரூப்புக்கு மேலே வச்சுக்கோங்க.
வச்சுட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுங்களோ மாஸ்க் போட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்.